ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு தேவையான க்ரோசரி ஜாமான்கள் வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வாட்ஸ்அப். இதோட தமிழ் பெயர் பகிரி. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க போவோம். வாட்ஸ்அப் என்பது தொழில்நுட்ப நிறுவனமான மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான உடனடி செய்தியிடல் மற்றும் குரல் வழி சேவையாகும். இது பயனர்கள் உரை, குரல் செய்திகள் மற்றும் வீடியோ செய்திகளை அனுப்பவும், குரல் மற்றும் வீடியோ அழைப்புகளை மேற்கொள்ளவும், படங்கள், ஆவணங்கள், பயனர் இருப்பிடங்கள் மற்றும் பிற உள்ளடக்கங்களை பகிரவும் அனுமதிக்கிறது. வாட்ஸ்அப்பின் கிளையண்ட் அப்ளிகேஷன் மொபைல் சாதனங்களில் இயங்குகிறது மற்றும் கணினிகளில் இருந்து அணுக முடியும். பதிவு செய்ய சேவைக்கு செல்லுலார் மொபைல் தொலைபேசி எண் சேவை. ஜனவரி 2018 வாட்ஸ்அப் பிசினஸ் என்ற தனி வணிக பயன்பாட்டை வாட்ஸ்அப் வெளியிட்டது. இது நிலையான வாட்ஸ்அப் கிளையண்ட்டுடன் தொடர்பு கொள்ளவும் முடியும். கலிஃபோர்னியாவின் மவுண்டன் வியூவின் வாட்ஸ்அப் ஐஎன்சி மூலம் இந்த சேவை உருவாக்கப்பட்டது. இது பிப்ரவரி 2014 சுமார் 19.3 பில்லியனுக்கு ஃபேஸ்புக் நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்டது. இது 2015 ஆண்டின் உலகின் மிக பிரபலமான செய்தியிடல் பயன்பாட்டாக மாறியது மற்றும் பிப்ரவரி 2020க்குள் உலகளவில் 2 பில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் கொண்டிருந்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு மாதத்திற்கு புதிய 200 பதிவுகளை மூலம் உருவாக்கப்படுத்தப்பட்டது. 2016 வாக்கில் அமெரிக்கா, இந்திய துணைக்கண்டம் மற்றும் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் இணைய தொடர்புக்காக முதன்மை வழிமுறையாக இது மாறியது. வரலாறு 2009 to 2014 வாட்ஸ்அப் பிப்ரவரி 2009 யாகூவின் முன்னாள் ஊழியர்களான பிரையன் ஆக்டன் மற்றும் ஜாம் கோம் ஆகியோரால் நிறுவப்பட்டது. ஒரு மாதத்திற்கு முன்பு கோயும் ஐபோன் வாங்கிய பிறகு அவரும் ஆக்டனும் ஆப் ஸ்டோருக்கு ஒரு பயன்பாட்டை உருவாக்க முடிவு செய்தனர். போனின் தொடர்புகள் மெனுவில் ஒரு நபர் வேலையில் இருக்கிறாரா அல்லது அழைப்பில் இருக்கிறாரா என்பதை காட்டும் பயன்பாடாக இந்த யோசனை தொடங்கியது. அவர்களின் விவாதங்கள் பெரும்பாலும் மேற்கு சான் ஜோஸில் உள்ள கோமின் ரஷ்ய நண்பர் அலெக்ஸ் பிஷ்மோனின் வீட்டில் நடந்தன. யோசனையை மேலும் எடுத்துச் செல்ல அவர்களுக்கு ஐபோன் டெவலப்பர் தேவை என்பது அவர்கள் உணர்ந்தனர். பிஷ்மேன் Rentcoder.com-ஐ பார்வையிட்டார். ரஷ்ய டெவலப்பர் ஈகோர் சொலாமென்கோவை கண்டுபிடித்து அவரை கோம் அறிமுகப்படுத்தினார். வாட்ஸ்அப் என்று ஒலிக்க அந்த செயலிக்கு வாட்ஸ்அப் என்று பெயரிட்டார் கோம். பிப்ரவரி 24, 2009 அவர் கலிஃபோர்னியாவில் வாட்ஸ்அப் ஐஎன்சியை இணைந்தார். இருப்பினும் வாட்ஸ்அப்பின் ஆரம்ப பதிவுகள் செயலிழந்த போதே கோம் அதை விட்டுவிட்டு புதிய வேலையை தேட நினைத்தார். ஆக்டன் அவரை இன்னும் சில மாதங்கள் காத்திருக்கும்படி ஊக்கப்படுத்தினார். பின்னர் ஆகஸ்ட் 2009 ஐபோனுக்காக வெளியிடப்பட்ட வாட்ஸ்அப் 2.0 நோக்கத்திற்கு வடிவமைக்கப்பட்ட செய்தியியல் கூறுகளை கொண்டிருந்தது. செயலியில் உள்ள பயனர்களின் எண்ணிக்கை திடீரென 2,50,000 அதிகரித்தது. ஆக்டன் மற்றொரு தொடக்க யோசனையில் பணிபுரிந்தாலும் அவர் நிறுவனத்தில் சேர முடிவு செய்தார். அக்டோபர் 2009 யாகூவில் 5 முன்னாள் நண்பர்களை ஆக்டன் வற்புறுத்தினார். விதை நிதியில் $2,50,000 முடிவு செய்து மேலும் ஆக்டன் இணை நிறுவனமாக ஆனார். இதுவே வாட்ஸ்அப் வளர்ந்ததற்கு முக்கிய பிள்ளையார் சுழியாகும். ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன் முழுமையாக ஆதரிக்கப்படும் வாட்ஸ்அப்பின் முக்கிய தளங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்கள் இயங்கும் மொபைல்கள் டெலிபோனையும் ஆதரிக்கும் சாதனங்களாகும். வாட்ஸ்அப் வலை. வாட்ஸ்அப் அதிகாரப்பூர்வமாக பிசிக்களுக்கு
வாட்ஸ்அப் வெப் என்ற பெயரில் ஜனவரி 2015 பிற்பகுதியில் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கூம் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் கிடைத்தது. எங்கள் வலை கிளையண்ட் என்பது உங்கள் தொலைபேசியின் நீட்டிப்பு மட்டுமே. வலை உலாவி உங்கள் மொபைல் சாதனத்தில் இருந்து உரையாடல்கள் மற்றும் செய்திகளை பிரதிபலிக்கிறது. என்று கம்ப்யூட்டரிலும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவே வாட்ஸ்அப்பின் வரலாறு ஆகும்.